பிளாக் ஹோல் விண்வெளியின் ஆகப்பெரிய மர்மம். ஒளியை கூட தப்ப விடாமல் விழுங்கும் பிரம்மாண்டமான காஸ்மிக் அரக்கன். ஒருவேளை பிளாக் ஹோலுக்குள் சென்றால் என்ன ஆகும்? ஒன்று உடல் நூடுல்ஸ் போல நீண்டு ஸ்பகெட்டி ஆகிவிடுவோம், அல்லது இன்டர்ஸ்டெல்லர் சினிமா பாணியில் புத்தக அலமாரிக்கு பின்னால் போய் நிற்போம். உயிருக்கு ஆபத்து இல்லாமல் பிளாக் ஹோலுக்குள் என்னதான் நடக்கிறது என்பதை அறிய முடியுமா? நிச்சயமாக முடியும் என்கின்றனர் சீன பல்கலைக்கழக விஞ்ஞானிகள். பிளாக் ஹோல் என்பது காலவெளியை ஸ்பேஸ் டைம் வளைக்கக்கூடிய விசித்திரமான இடம். ஐன்ஸ்டீனின் இயற்பியல் விதிகள் எப்படி வேலை செய்கின்றன என்பதை உறுதியாக சொல்ல நானோகிராஃப்ட் பயணம்தான் சரியானது. பொதுவாக விண்கலங்கள் கார் அளவு அல்லது ஒரு வீட்டின் அளவு இருக்கும். பிளாக் ஹோலை ஆராயப் போகும் இந்த விண்கலம் வெறும் ஒரு காகித கிளிப், பேப்பர் கிளிப் அளவுதான் இருக்கும். இந்த விண்கலம் பிளாக் ஹோலை அடைய 100 ஆண்டுகளுக்கும் மேலாகலாம். பிளாக் ஹோல் அந்த விண்கலத்தை விழுங்குவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னால் அது சேகரித்த டேட்டாவை பூமிக்கு அனுப்பிவிட வேண்டும். இப்போதைக்கு இது சாத்தியமில்லை என்று தோன்றலாம். ஆனால் 1916 கணிக்கப்பட்ட ஈர்ப்பு அலைகள், கிராவிடேஷனல் வேவ்ஸ் 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல இன்னும் 20 முதல் 30 ஆண்டுகளில் இந்த நானோ விண்கல தொழில்நுட்பம் முழுமையடையும் என்றும், அதன் பிறகு பிளாக் ஹோல் நோக்கிய நமது பயணம் தொடங்கும் என்றும் விஞ்ஞானிகள் நம்பிக்கையூட்டுகிறார்கள்.